கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க, கர்த்தர் சந்தோஷமா, கர்த்தர் நல்லவர். இதை பல முறை ஒரு நாளைக்கு நீங்க என் கர்த்தர் எனக்கு நல்லவர்ங்கிறத சொல்லணும். இது ஒரு பிராக்டிஸா நீங்க வச்சுக்கணும். கர்த்தர் என் கர்த்தர் எனக்கு நல்லவர். இதை நீங்க உங்களுக்கு நீங்களே என்ன செய்யணும், சொல்ல வேண்டும். நீங்க இப்படி சொல்லும் போதுதான் கர்த்தருடைய கிரியை நீங்கள் பார்க்க முடியும். உலகத்துல சொல்லுவாங்க, கண் கெட்ட பின்ன என்ன செய்யக்கூடாது, சூரிய நமஸ்காரம் பண்ணக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? கண் கெட்ட பின்பு சூரிய நமஸ்காரம் பண்ணி என்ன செய்ய அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நல்லா இருக்கும்போதே சூரிய நமஸ்காரம் என்ன செய்யணும். அது மாதிரி நல்லா இருக்கும்போதே கர்த்தரை என்ன செய்யணும், ஆராதிக்கணும், கர்த்தரை தொழுது கொள்ளணும், கர்த்தரை சேவிக்கணும். சரியா? எத்தனை பேருக்கு விளங்குது? வாலிபர்களே விளங்குதா? வாலிபர்களே விளங்குதா? அப்போ நல்லா இருக்கும்போதே கர்த்தரை சேவிக்கணும். பைபிள் அப்படித்தான் சொல்லு. வாலிப பிராயத்துல உன் சிருஷ்டிகரை நினை அப்படின்னு சொல்லு. உலகத்துல கண்கட்ட பின்பு சூரிய நமஸ்காரம் தேவையில்லைன்னு சொல்றான். பைபிள் என்ன சொல்லுதுன்னா, வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை அப்படின்னு. வேதத்தை பார்த்தீங்கன்னா, வேதம் சொல்றது எல்லாமே நீ யாரை தேட வேண்டும்னா உன்னை உருவாக்கின கடவுளை தேடு அப்படின்னு தான் சொல்லுது. உன்னை உருவாக்கின, உன்னை சிருஷ்டித்த கடவுளை தேடு, இப்படி தான் முழுக்க பைபிள் சொல்லுது. நீங்கள் அந்த கடவுளை தேடிட்டீங்கன்னா அந்த நீங்கள் இளைப்பாறுதலாக இந்த பூமியில் என்ன செய்யலாம், வாழலாம். உலகத்தில் உள்ள சந்தோஷத்தையும் உலகத்தில் உள்ள காரியங்களையும் தேடுறதுனால நம்ம தவிச்சுக்கிட்டே இருக்கோம். ஆனால் அவரை தேடிட்டோம்னா எல்லாம் நமக்கு கிடைக்கும். எல்லாம் நமக்கு இருக்கிறதையும் நீங்கள் பார்க்க முடியும். இந்த நாளில் நாம் புதிய ஏற்பாட்டில், புதிய உடன்படிக்கையில் இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறம், இயேசு கிறிஸ்துவினால் இந்த பூமிக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம், ஒரு எழுச்சி வந்திருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய சொல்லப்போனால் இன்னைக்கு இருக்கப்பட்ட அறிவியல் விஞ்ஞானம், இந்த மாற்றங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 2000 வருஷத்துக்கு அப்புறம் தானே தவிர அதுக்கு முன்னாடியெல்லாம் கிடையாது. வாங்குதா? இதுக்கு அப்புறம் தான், இயேசு கிறிஸ்துக்கு பிறகு தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இவ்வளவு வளர்ச்சி, அறிவியல் வளர்ச்சி, விஞ்ஞான வளர்ச்சி எல்லாம் இருக்கு. காரணம் என்னன்னா, அந்த இயேசு கிறிஸ்து நமக்கு பிறந்து இந்த பூமிக்கு வந்து தேவாதி தேவன் வந்த பிறகு இந்த உலகத்தில் மிகப்பெரிய மாற்றம் நடந்திருக்கிறது. அது ஜனங்கள் யோசிக்கவே சில தெரியல. இந்த வேதத்தை படிக்கும்போது ஆவியானவர் உங்களுக்கு காண்பிப்பாரானால் அது மிக மகிமையாக இருக்கும். எனவே இந்த எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படிங்கிறது குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, கொலோசியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 17 படிங்க. அர்க்கிப்பை கண்டு நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி கவனமாயிருப்பாயாக என்று சொல்லுங்கள். ஊழியம் ஊழியம் யார் கொடுக்கிறா? யார் கொடுக்குறாங்க? கர்த்தர் கொடுக்கிறார். நல்ல கவனிங்க. ஊழியம் யார் கொடுப்பா? கர்த்தர் கொடுப்பா. உங்களுக்கு அறிவு யார் கொடுக்கா? அறிவும் கர்த்தர் தான் சார் கொடுத்துருக்காரு. மூளை யார் கொடுத்தா? கர்த்தர் தான் கொடுத்தாரு. எல்லாமே கொடுத்துருக்கிறது யார் தான்? கர்த்தர் தான். அப்போ கர்த்தர் ஒன்றை கொடுத்தால் அந்த கர்த்தர் கொடுத்ததை நீ என்ன செய்? என்ன செய்? பயன்படுத்து. என்ன செய்? பயன்படுத்து. கர்த்தருக்காக அதை என்ன செய்? பயன்படுத்து. மாத்திரம் இல்ல, பிற மனிதர்களுக்காக அதை என்ன செய்? பயன்படுத்து. அப்படி பயன்படுத்துறோமா? அந்த மைண்ட் செட் நமக்கு இருக்கா? பயன்படுத்துகிறோமா? நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்ற கவனமாயிருப்பாயாக என்று அர்க்கிப்பை கண்டு சொல்லுங்கள் அப்படின்றார் பவுல். அப்போ இந்த உலகத்துல நாம் பெற்றுக்கொண்டது எல்லாமே சும்மா ஏதோ தற்செயலாக நடந்துடல. ஒன்றை கொடுக்காமல் ஒன்றை நாம் என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. சரி, அடுத்து
கொரிந்தியர் நிருபம் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நான் இப்போ உங்கள் லெவலில் எங்கே கொண்டு போகிறோம்ங்கிறது நீங்கள் பார்க்கணும். பவுல் யார்? அப்பல்லோ யார்? அவன் அவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவாயிருந்த ஊழியக்காரர் தானே. நல்லா பாருங்க, பவுல் யார்? பவுலும் மனுஷன்தான், கரெக்டா? அப்பல்லோ யாரு? அவனும் மனுஷன்தான். நீங்க யாரு? நீங்களும் மனுஷங்க தான். அப்ப நீங்க என்ன செய்யணும்? மற்றவங்க விசுவாசிக்கிறதுக்கு ஏதுவா இருந்த ஊழியக்காரர் தானே. அப்போ ஊழியக்காரர் யாருன்னு அப்படின்னா, மற்றவங்களை விசுவாசத்திற்குள்ளாய் என்ன செய்யணும்? நடத்த வேண்டும். மற்றவர்களை விசுவாசத்திற்கு ஏதுவாய் நடத்த வேண்டும். பவுலா இருந்தாலும் சரி, அப்பல்லோவா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, மற்றவங்களை எப்படி நடத்தலாம் சொல்லுங்க பாப்பா? விசுவாசத்திற்கு ஏதாய். இந்த உலகத்துல 2 கான்செப்ட் தான் செயல்படுது. ஒன்று விசுவாசம், இன்னொன்று அவிசுவாசம். விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் பங்கேது, சரியா? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது. யாரெல்லாம் விசுவாசிக்காம பேசுறாங்களோ அவங்கெல்லாம் பேலி ஆட்கள், சரியா? அப்போ எப்போதுமே எதை பேச வேண்டும்? விசுவாசத்தை பேச வேண்டும். நல்லா புரிந்துக்கோங்க, இந்த செய்தியை உங்க வாழ்க்கையில மறக்கக்கூடாது. பவுல் யார்? அப்பல்லோ யார்? நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவாய் இருந்த ஊழியக்காரர் தானே. பாருங்க, அங்க பார்த்தோம், நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்ற கவனமாய் இருப்பாய்னு இன்னொருத்தர் சொல்றாரு. அர்க்கிப்பை பார்த்து சொல்லுங்க அப்படின்றார். இங்க பவுல் தன்னையே சொல்லுகிறார், நான் யாரு? ஊழியக்காரன். ஊழியக்காரன் என்ன? வேலைக்காரன். அவன் என்ன செய்யணும்? விசுவாசிக்கிற இவங்க எல்லாம் பிரசங்கம் பண்றதுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கும் வீட்டில் ஃபங்க்ஷன் எடுத்ததுக்கு தான் ஊழியக்காரன் நினைச்சிட்டாங்க. ஆனா ஊழியக்காரன் யாரு? விசுவாசிக்கிறதுக்கு. அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள என்ன இருக்கும் தெரியுமா? சாதாரணமா எல்லா மனுஷனுக்குள்ளேயும் இருக்கிறது என்ன இருக்கும் தெரியுமா? அவிசுவாசம் உள்ள இருக்கு, ஏற்கனவே இருக்கு. என்ன இருக்கு? எல்லா மனுஷருக்குள்ள என்ன இருக்கு? அவிசுவாசம் இருக்கு. எல்லா மனுஷனும் இருக்கு. அந்த ஆணாவை அடிச்சிட்டேன்னா என்ன வந்துடும்? விசுவாசம் வந்துடும். விளங்குதா? அப்போ அவிசுவாசத்துக்குள்ளதான் என்ன இருக்கு? விசுவாசமே இருக்கிறது. எனவே மற்றவங்களை விசுவாசத்தை தூண்டுகிறதற்கு ஏதுவாகத்தான் என்ன செய்யணும்? பேசணும். பேசுறோமா? 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 அப்ப நம்ம வாழ்க்கையில பேச வேண்டியது என்னது? விசுவாசத்தை மட்டும்தான் பேசணுமே தவிர, நம்ம நீங்க பார்க்கணும், நீங்க பேசுகிற வார்த்தை விசுவாசம் உள்ள வார்த்தையா அல்லது அவிசுவாசத்தின் வார்த்தையாங்கிறத நீங்களே என்ன செய்யலாம்? அவங்கள பார்க்கலாம். கரெக்டா? நீங்க பேசுகிற வார்த்தைய விசுவாசத்தின் வார்த்தையா பேசுறோமா அல்லது அவிசுவாசத்தின் வார்த்தையா பேசுறோம்னா, பேசுற வார்த்தையை என்ன செய்யணும்? நீங்க பார்க்கணும். அந்த வார்த்தையை பேசணும்னா, வார்த்தையை நீங்களே பார்த்துட்டீங்க, நீங்களே வார்த்தையை என்ன செஞ்சிருவீங்க? திருத்தி விடுவீர்கள். இன்னொருத்தர் உங்களுக்கு திருத்துவதற்கு தேவையே இல்லை. புரியுதா? இந்த டெக்னிக் புரியுதா? அப்போ நீங்க பேசுற வார்த்தையின் மீது உங்களுக்கு என்ன இருக்கணும்? ஒரு கவனம் இருக்க வேண்டும். அப்ப நான் பேசுற வார்த்தை வீட்டில், வேலை செய்யறதுல, குடும்பத்துல பேசுறோம்ல, எத்தனை வார்த்தை விசுவாசத்தின் வார்த்தையா பேசிருக்கோம்? நீங்க டோட்டலா சாயந்தரம் உட்காந்து கணக்கு பண்ணி பாருங்க. ஆண்டவரே, காலையில் எழுந்திரிச்சு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி நன்றி சொல்லி துதித்து வேறு மனுஷனாகி, ஆண்டவரே இன்னிலிருந்து நான் விசுவாசத்தின் வார்த்தையா தான் பேசுவேன், நம்பிக்கையுள்ள வார்த்தையால தான் பேசுவேன், நான் எதை பேச மாட்டேன், அவிசுவாசத்தின் வார்த்தையை பேச மாட்டேன் அப்படின்னு நீங்க தான் தீர்மானிக்கணும். இதுக்கு பேர் மனம் திரும்புதல். எத்தனை பேர் விசுவாசிக்கிறியா? வேதம் சொல்லுது. வேதம் என்ன சொல்லுதுன்னா, 2 கொரிந்தியர் 5:17 படிங்க. சத்தமா படிங்க, தெளிவா படிங்க. வசனத்தை தெளிவா இக்கு எங்க வச்சிருக்கு, கம்மா எங்க வச்சிருக்கு அப்படின்னு பார்த்து படிக்கணும். எத்தனை பேர் சொல்லியிருக்கு? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், அப்போ நான் யாரு? புது, சத்தமா சொல்லணும், நான் புது சிருஷ்டி அப்படின்னு சொல்லணும். நான் அப்பா
என்னை நீர் புது சிருஷ்டியாய் வைத்திருக்கிறீர், அதுக்கு உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லணும். இங்கே தான் உங்கள் நன்றியை இப்படி ஆரம்பிக்கணும். வேத வசனத்தை நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் வாயினால் பேசுகிறீங்களோ, வாயினால் வாசிக்கிறீங்களோ, அது உங்கள் காது கேட்டு உங்கள் இருதயத்துக்கு போகும். எனவே நீங்கள் அதை செய்யணும். சரியா? ஒரு பிள்ளைக்கு என்ன செய்யணும்? அப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்கும். அது முதல்ல எங்கே கேட்கு? காதில் கேட்கு. அந்த காதில் கேட்கறது எங்கே போகுது? இருதயத்தில் போய் பதிஞ்சிருது. திரும்பவும் அது என்ன செய்யுது? பேசுது. சும்மா கண்ணு பார்த்துட்டு ஒன்றும் செய்யாது. கண்ணு மட்டும் தெரியுது. கண்ணுலேருந்து உள்ளே போகலன்னா, அதுமாதிரி காது இருக்கு, உள்ளே போகலன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ அது உள்ளே போகும்போது திரும்ப அது என்ன செய்யும்? ரிப்பீட் ஆகும். நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதுதான் உங்கள் உள்ளத்திலிருந்து என்ன செய்யும்? அப்போ நீங்கள் அவிசுவாசத்தையே கேட்டுக்கிட்டே இருந்தேன்னா உங்களுக்கு என்ன ஒர்க் ஆப்போம்? என்ன வரும்? அவிசுவாசம். அப்போ நீங்கள் எதைத்தான் பேசுவியா? அது நீங்கள் விசுவாசமான வார்த்தையை கேட்டாலுமே கூட ஏற்கனவே உங்களுக்கு அவிசுவாசம் உள்ள இருக்கா? அதுதான் உள்ள வரும். அதுதான் இருந்துடும். அது எப்படி? அது எப்படி? என் கேட்டிருக்குது என்னது? பிரியமானவர்களே, சூரியன் கிழக்க ஒதுக்கி கேட்டான். எப்படியா? எங்க ஒதுக்கி? கிழக்க ஒதுக்கி. அப்போ இங்கே தான் பூமி தான் சுத்துது, சூரியன் அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொன்னவன் என்ன செஞ்சாங்க? என்ன பண்ணாங்க? என்னங்க, சூரியன் அப்படியே தான் இருக்கு, பூமி தான் சுத்துது அப்படிங்கிறத ஒருத்தன் கண்டுபிடிச்சான். அவன் என்ன பண்ணாங்க தெரியுமா? கொன்னுட்டாங்க. உண்மையா இல்லையா? சூரியன் அப்படிதான் இருக்கு, பூமி தான் சுத்துன்னு இதுக்கு கொல்லணுமா? இதுக்கு அவனை கொல்லணுமா? கொண்டுட்டான். அப்போ இதுதான் மனுஷனுடைய மைண்டு. அப்போ நீங்க இந்த விசுவாசத்தை பார்க்க 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 உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் உண்டாகும். அப்போ நீங்க பேசக்கூடிய வார்த்தை எதை பேசணும்? அதைத்தான் சொன்னாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னாரு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இப்போ ஏன் அதை சொல்றார் அப்படின்னா, அந்த சூழ்நிலை அவருக்கு முக்கியமான சூழ்நிலை. எப்படி? ஒரு தவிப்பு. அந்த இடத்துல இந்த விசுவாசத்தின் வார்த்தைகளை அவர் என்ன செய்றாரு? பேசுகிறார். எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையில நன்றி உணர்வு இருக்கணும். அடுத்து எதை பேசணும்? கர்த்தர் ஏற்கனவே செய்த காரியங்களை நினைச்சு பார்த்து நன்றி உணர்ந்து அவருக்கு நன்றி சொல்லி திரும்ப நீங்க எதை பேசணும்? விசுவாசத்தின் வார்த்தையா பேசணும். இதுதான் பவுல் செய்திருக்கிறார். இந்த விசுவாசம் எல்லாமே எங்க இருக்குன்னா கிறிஸ்துவுக்குள் இருக்கு. எங்க இருக்கு? நீங்க பேசுற விசுவாசத்தின் வார்த்தையில் மாத்திரம் இல்ல, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதைத்தான் நீங்க என்ன செய்றீங்க? பேசுறீங்க. நீங்க பேசுறதுனால கிடையாது, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதுனால என்ன செய்யுது? வெளிப்படுகிறது. அதுதான் கிறிஸ்து 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 கிறிஸ்துன்னு சொல்ல காரணம். எனவே கிறிஸ்துவுக்குள் அவ்வளவு ரகசியம் அடங்கி இருக்கு. கிறிஸ்துவுக்குள் அவ்வளவு வெளியேறப்பட்ட பொக்கிஷம் இருக்கிறது. இதை பார்க்கும்படி மனக்கண்கள் நமக்கு திறக்கப்பட வேண்டும். மனக்கண்கள் நமக்கு திறக்கப்பட வேண்டும். எனவேதான் பவுல் யார்? அப்பல்லோ யார்? நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவாக இருந்த ஊழியக்காரர். அப்போ ஒரு ஊழியக்காரனுடைய நோக்கம், ஒரு ஊழியக்காரன் ஏற்படுத்தப்பட்டதுடைய நோக்கம் என்ன? ஜனங்களை, அவிசுவாசத்தினால் நிறைந்திருக்கிற ஜனங்களை எதுக்கு நேரம் நடத்தணும்? விசுவாசத்திற்காக நடத்தணும். அப்போ நீங்க போய் மற்றவங்களுக்கு இந்த விசுவாசத்தை என்ன செய்யணும்? கொடுக்க வேண்டும். எதை கொடுக்கணும்? விசுவாசத்தை கொடுக்கத்தக்கதாய் பேச வேண்டும். அப்போ அந்த விசுவாசத்தை கொடுக்கத்தக்கதாக பேசும்போது இதுதாங்க அந்நிய பாஷை. அந்நிய பாஷைனா என்ன தெரியுமா? விசுவாசத்தின் பாஷை தான் என்ன பாஷை? நடக்காது, முடியாது. இதெல்லாம் பேசுறவன் யாரு? சுய பாஷை. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இதை பேசுகிறவன் தான் யாருதான்? அவனுக்கெல்லாம் முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க மத்தியில் பேசுது. அதாவது கோலியாத்த முன்னாடி தாவீது பேசுனா பார்த்தீங்களா? அதுதான் என்ன பாஷை? அவங்களுக்கெல்லாம் அந்நிய பாஷை. அது விசுவாசத்தின் பாஷை. இன்னைக்கு எத்தனை பேர் இந்த விசுவாசத்தின் வார்த்தையை பேசுவதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோம்? எனவே இதுக்கு பேசணும்னா மெயின் பாயிண்ட், உங்க வாழ்க்கையில ஏற்கனவே கர்த்தர் செஞ்சிருக்கு என்ன இருக்கணும்? நன்றி இருக்கணும். ஏற்கனவே கர்த்தர் பாராட்டின காரியங்களை நீங்க பார்த்துருக்கணும். அப்போம்னா தான் இதை பேச முடியும், இல்லாட்ட பேச முடியாது. சும்மா விசுவாசமான வேலை செய்யாது. சும்மா விசுவாசம் வேலை செய்ய. கர்த்தர் கடந்த நாட்கள்ல, கர்த்தர் காலங்கள்ல எப்படிப்பட்ட பாவியா இருந்து என்னை உயிரோட வச்சிருக்காரா? இது அதிசயமா இல்லையாங்க? இல்லையா? உண்மையா இல்லையா? இதை நினைச்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். அப்படி செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையில மிக மகிமையான காரியங்களை நீங்க பார்க்க முடியும்.
அப்போஸ்தலர் 14 1 2 படிங்க. 1 படிங்க. அப்போஸ்தலர் 14 1. இக்கோனியா பட்டணத்திலே அவர்கள் இருவரும் யூதருடைய ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து யூதரிலும் கிரேக்கரிலும் திரளான ஜனங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கித்தார்கள். அப்போ பாருங்க, நல்லா நீ யோசித்து பார்க்கணும். 2000 வருஷத்துக்கு முன்னாடி பவுலும் பர்னபாவும் போய் பேசுகிறாங்க. அங்கே ஒரு ஜெப ஆலயம், அந்த ஜெப ஆலயத்தில் உள்ள யாரெல்லாம் இருந்திருப்பா? கிரேக்கர் இருக்காங்க, யூதர்கள் இருக்காங்க. இவங்களாம் எப்படிப்பட்ட ஆட்கள்? பெரிய பெரிய ஆட்கள், சும்மா சாமானியப்பட்ட ஆட்கள் கிடையாது. வசதியான ஆட்கள், இப்படியே ஜாம்பவான ஆட்கள் கேட்டீங்களா? அவங்க நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுறதுக்கு நாங்கள் நினைஞ்சிருக்கோம், அதுதான் எங்களுக்கு ஸ்ட்ராங் அப்படின்னு உள்ள இருக்க இடத்துல இவங்க 2 பேரும் போய் என்ன பேசுனாங்க? நல்லா பாருங்க, திரளான ஜனங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கித்தார்கள். பாருங்க, அப்போ பவுலும் பர்னபாவும் அங்கே பார்த்தோம் 1 கொரிந்தியர் 3 அதிகாரத்தில் விசுவாசிக்கிறதுக்கு ஏதுவாக இருந்த ஊழியக்காரர். இங்கே பேசுகிறதும் எதைத்தான் பேசுகிறாங்க? விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கித்தார்கள். பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில் ஒரு நாட்டை கடந்து இன்னொரு நாட்டை கடந்து போகிறதுக்கு இப்போ ஃப்ளைட்டை யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அப்போ எதைத்தான் யூஸ் பண்ணாங்க? கப்பல். அதனால தான் நீ தேவனிடத்தில் போகணுன்னா எதன் மூலமாக தான் முடியும்? இந்த உலகத்தில் ஒரு காரியத்தை நீ பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னாலும் அது எது மூலமாக தான்? விசுவாசத்தின் மூலமாய்த்தான். இந்த விசுவாசம் இல்லாதனால தான் அநேக ஜனங்கள் பயத்தில் இருக்காங்க, சந்தேகத்தில் இருக்காங்க. கரெக்டாக? விசுவாசம் எங்கே இல்லையோ அங்கே என்ன இருக்கும்? பயம் இருக்கும், அடுத்து சந்தேகம் இருக்கும். இந்த பயமும் சந்தேகமும் விசுவாசத்திற்கு நேர் எதிரடையானது. ஆனால் இந்த 2 இதுக்கு வேலை சொன்னால் நல் மனசாட்சி இருக்க வேண்டும். இருக்கா? என்ன இருக்கணும்? நல் மனசாட்சி இல்லாமல் இந்த விசுவாசம் என்ன செய்யாது? ஒர்க்காகாது. அப்போ ஒரு சுத்த மனசாட்சி இருக்கணும். இதெல்லாம் பைபிளில் தெளிவாக சொல்லுது. இதெல்லாம் உங்களுக்கு இருக்குமானா உங்கள் வாழ்க்கையில் பிரகாசமாக இருக்கும். யாருடைய உதவியும் தேவையில்லை. உங்களுக்கு யாருடைய உதவி மட்டும் இருக்கும்? அவருடைய உதவி இருக்கும். பவுல் தனியாக தான் நின்னா எழுதியிருக்கான். நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாரும் என்னை கைவிட்டார்கள் அப்படின்னு எழுதுவார். எனவே கர்த்தர் மட்டும் அவனை என்ன செய்ய மாட்டார்? கைவிட மாட்டார். அப்போ விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியில் என்ன செய்யணும்? காத்துக்கொள்ள வேண்டும். அப்போ நம்முடைய மனசாட்சியும் சுத்தமாய் காத்துக்கொள்ளும் போது நன்றி எறிதல், விசுவாசம், சுத்த மனசாட்சி, இந்த 3 இருந்தா உன் வாழ்க்கையில் பிசாசு ஒன்றும் செய்ய முடியாது. மனிதர்கள் உனக்கு எதிராக ஒன்றும் செய்ய முடியாது. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறதை அநேகர் அறிந்து கொள்வார்கள். எனவே இதுதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த புதிய ஏற்பாட்டில் கிடைச்சிருக்கிற மிக மகிமையான காரியம். இப்போ 13 அப்போஸ்தலர் 13 48 49 படிங்க. புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். ஹல்லேலூயா. யார் விசுவாசிப்பா? அப்போ அப்போ விசுவாசத்தினால இவன் எதையும் பெற்றுக்கொள்கிறான்? நித்திய அப்போ விசுவாசம் எங்க கொண்டு போய் நிறுத்துது? நித்திய ஜீவனுக்கு நேராய் நடத்துகிறது. பிரியமானவர்களே, இந்த உலகத்துல கார் வேணும், வீடு வாங்கணும், இதுக்கெல்லாம் விசுவாசத்தை பற்றி இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது நித்திய ஜீவன், அழியாத ஜீவன், அழியாத ஒரு வாழ்க்கை, இதுக்கு நேராய் உன்னை நடத்துகிறது விசுவாசம். எனவே அதனால தான் அந்த விசுவாசத்தை வேதம் முழுவதும் சொல்லுகிறதெல்லாம் பார்த்தா அந்த ஆபிரகாமை குறித்து சொல்லும்போது அவன் விசுவாசத்திற்கு தகப்பன். அந்த விசுவாசத்தை நீங்க எப்படி செயல்படுத்துவது அப்படின்னு ரோமர்ல 4 அதிகாரத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கு. ரோமர் 4 அதிகாரம் 18 மணியா 17 18. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மருத்துவரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் தகப்பனானார். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே
தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை ஆ. நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்பிக்கையோட விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாயிருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாயிருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். பிரியமானவர்களே, அவன் எதை எண்ணவில்லை என்றால், அதாவது மோசமான சூழ்நிலையை அவன் என்ன செய்யல, நினைக்கல. எதை நினைச்சு பார்த்தா கர்த்தர் சொன்ன வார்த்தை தான் நடக்குமே தவிர நான் பார்க்கறது நடக்காது. கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன செய்யும், நடக்கணும். அப்போ அதுக்கு அந்த இடத்துக்கு வர்றதுக்கு தான் அவன் தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் அப்படின்னு ஒரு இடத்துல வரும் பாருங்க. எந்த வசனம் பாருங்க. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற ம் வல்லவராய் இருக்கிறார் என்று ம் முழு நிச்சயமாய் நம்பி ம் தேவனை மகிமைப்படுத்தி நீங்க மனுஷனை மகிமைப்படுத்தினீங்கன்னா உங்க விசுவாசம் அவுட் ஆகும். நல்லா புரியுங்க. அடுத்தாப்புல மனுஷரால மகிமையை ஏற்றுக்கொள்ளணும்னு நினைச்சாலும் உங்க விசுவாசம் வேலை செய்யாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. உங்க விசுவாசமெல்லாம் எப்போமெல்லாம் வேலை செய்ய முடியாது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். விசுவாசம் ஏன் ஒர்க் ஆக மாட்டேங்கு, அதாவது சில பைக்கில் அந்த காலத்துலலாம் ஆயில் மோட்டர்லாம் என்ன செய்வாங்க தெரியுமா, ஆயில் இருக்கும், இப்படியே தண்ணி இருக்கும், மோட்ரு ஓடும், ஆனால் ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா ஏர் லாக் ஆகிரும். இப்போ ஏர் லாக் ஆகிட்டுனா என்ன செய்யாது, டேங்கில் இருக்கும் ஃபுல்லாக தான் என்ன இருக்கும், டீசல் இருக்கும். இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல அது என்ன செய்யாது, ஏர் லாக் ஆகிரும். அப்போ வண்டி இன்ஜின் என்ன செய்யாது, ஸ்டார்ட் ஆகாது. எனவே தான் அப்படி இருதயம் ஆயிடக்கூடாது தான் வேதம் சொல்லுகிறது, தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அப்போ நாம் மனுஷரால் மகிமையை விரும்பினோம்னா அல்லது மனுஷனுக்கு மகிமையை செலுத்தினோம்னா விசுவாசம் வேலை பார்க்காது. நல்லா புரிந்து கொள்ளணும். பாருங்க, இப்போ யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், யோவான் 5:44 படிங்க. தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் அப்போ நம்மளுடைய விசுவாசம் வேலை செய்யாம போறதுக்கு காரணம் என்ன, தேடல. அவங்க நல்லவன் சொல்லணும், இவன் நல்லவன் சொல்லணும், அவனை பிரியப்படுத்தணும், இவனை பிரியப்படுத்தணும், இப்படி நம்ம நினைக்கணுமே தவிர அவங்க என்ன நினைப்பாங்க, இவனுங்க என்ன நினைப்பாங்கன்னு நினைக்குமே தவிர ஆண்டவர் என்ன செய்வார், என் ஆண்டவர் சொல்வார், என் ஆண்டவர் செய்வார். விளங்குதா உங்களுக்கு? இது இயேசு சொன்னார், நான் சொல்லலை, அப்போஸ்தலர் கூட சொல்லலை, பவுல் கூட சொல்லலை. அதனால தான் பவுல் மனுஷரால் மகிமையை என்ன செய்யலை, ஏற்றுக்கொள்ளவில்லை. நல்லா புரிஞ்சுதா உங்களுக்கு? மனுஷரால் மகிமையை ஏற்றுக்கொள்ளவில்லை. நல்லா பாருங்க, அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 13 வாசிங்க. அல்லாமலும் பட்டணத்துக்கு முன்னே இருந்த ஈசித்தருடைய கோவில் பூசாரி எருதுகளையும் மாலைகளையும் வாசல் அண்டையிலே கொண்டு வந்து ஜனங்களோட கூட அவர்களுக்கு பலியிட மனதாயிருந்தான். அப்போஸ்தலராகிய பர்னபாவும் பவுலும் அதை கேட்ட பொழுது தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு கூட்டத்துக்குள்ளே ஓடி உரத்த சத்தமாய், மனுஷரே, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர்தானே. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்துக்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? இவன் மனுஷரால மகிமை என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளவில்லை. பார்த்தீங்களா, பூமாலையை கொண்டு வராங்க, இவன் தெரிஞ்ச உடனே ஓடிவிட்டான். அப்போ ஒரு தேவனுடைய மனுஷன் மனுஷரால மகிமையை என்ன செய்ய மாட்டான், ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்போ மனுஷரால மகிமையா விரும்பினோம்னா அவனுக்கு என்ன வேலை செய்யாது, விசுவாசம் வேலை செய்யாது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில மனுஷரால் புகழப்படுவதையும் மனுஷரால்
நமக்கு வந்து பூமாலை விழுவதையும் நம்ம விரும்பினோம்னா நமக்கு என்ன வேலை செய்யாது? விசுவாசம் வேலை செய்யாது. எனவே நீங்கள் இப்போலாம் பார்த்துங்க, நீங்கள் அங்கெல்லாம் பாருங்கள், நீங்கள் யாரையும் புகழ்ந்து அவங்க விசுவாசத்தை அவுட் பண்ணிடலாம். யாரையாவது புகழ்ந்தேன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தர் காலி ஒன்று நினச்சேன்னா அவங்க நினைஞ்சிடும், புகழ்ந்து அவங்க நினைஞ்சிடுவாங்க அவுட். அவன் அதில் போய் பிரயாணம் பண்ணிட்டோம்னா அவன் அவுட்டு, அவ்வளோதான். எனவே பிரியமானவர்களே, நம்மளும் அதுதான் நீங்கள் புகழ வரும்போது, இயேசுவே வரும்போது அனுப்பிச்சாருமா, அவர் பறந்துடுவார், அந்த இடத்த காலி பண்ணிடுவார். அங்கே எல்லாம் புகழ வராங்களோ அவங்கள அனுப்பிச்சுவார். இவர் ராஜா வந்தோன்னு அவரை இடத்த காலி பண்ணிடுவார். பவுலும் அதை தான் செஞ்சிருக்காரு. எனவே மனுஷ புகழ்ச்சி நமக்கு பெரிய கண்ணி, மனுஷ புகழ்ச்சி பெரிய கண்ணி பிரியமானவர்களே. எனவே இப்படி நம்ம வாழும்போது நம்முடைய விசுவாசம் என்ன செய்யும்? பலப்படும். நம்ம விசுவாசம் ஸ்திரப்படும். நம்முடைய விசுவாசம் என்ன செய்யணும்? உறுதிப்படும். அப்போ தான் சொல்லலாம், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். யாரால? அவரால. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே மதிலை தாண்டுவேன். அப்போ உலகத்துல இருக்கும்போது மதில் மாதிரி பிரச்சனை இருக்கலாம், பெரிய நமக்கு பெரிய நம்மளை விட பெரிய பயங்கரமான ஒரு யுத்தம் மாதிரி நம்ம வாழ்க்கையில கடந்து போகலாம். என்ன மட்டும் இருக்கணும்னா விசுவாசம், தேவன் மேல் உள்ள விசுவாசம். அவர் என் தகப்பன், அவர் எல்லாவற்றையும் எனக்கு பார்த்து கொள்வார் அப்படிங்கிற விசுவாசம். அந்த விசுவாசம் இருப்பதற்கு இந்த விசுவாசமே நமக்கு கிருபையாய் கொடுக்கப்படுகிறது. எப்படி விசுவாசம் எப்படி கொடுக்கப்படுகிறது? கிருபையாய் கொடுக்கப்படுகிறது. அவர் தர்றது எல்லாமே கிருபை தான், ஃப்ரீ தான். அவர் தர்றது எல்லாமே ஈவு தான். அதுக்கு தான் நம்ம அதிகமாய் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இந்த பூமியில் வாழும்போது, நன்றி அறிதல் உள்ளவர்களாய் நம்முடைய செயல்பாடு தேவனுக்கும் மனிதர்களுக்கும் செய்யக்கூடிய காரியங்கள் எதனால? நன்றி அறிதல்னால. வாலிபர்களை கவனிக்கலாம், எதனால? நன்றி அறிதல்னால. இந்த நன்றி அறிதல் உங்களை வேற இடத்துக்கு கொண்டு போகும். அங்கே விசுவாசத்துக்கு நடத்தி மனிதர்களால் செய்ய முடியாத இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்யும்பதற்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். நம்ம என்ன செய்வார்? பயன்படுத்துவார். அப்போ அதுக்கு தேவையானது என்னது? விசுவாசம். நன்றி அறிதலும் விசுவாசம். எனவே உங்களுடைய வாழ்க்கையில் தேவன்ட்டு போய் ஒவ்வொரு நாளும் தேவனிடத்தில் போய் நன்றி அறிதலோடு போய் விசுவாசத்தோடு விசுவாசத்தின் வார்த்தைகளை பேசி, இப்படி ஆபிரகாமை போல, ஆபிரகாம் பாருங்க, அவனை அழைச்சது 75 வயசில் அழைச்சாரு, உனக்கு பிள்ளை தருவோம்னு சொன்னார். எத்தனை வருஷம் காத்திருந்தான் தெரியுமா? 25 வருஷம் அவன் காத்திருந்தான். எதையுமே டக்கு டக்குன்னு கொடுக்கல. அவன் வந்தான் பாருங்க. இன்றைக்கு நாம் அந்த விசுவாசத்தின் சந்ததியாக இருக்கோம். அந்த சந்ததியெல்லாம் கிறிஸ்து பிறந்தார். அவர் ஆதாமின் சந்ததியில் பிறக்கல. யாருடைய சந்ததியில் பிறந்தார்? ஆபிரகாமின் சந்ததியில், விசுவாசத்தின் சந்ததியில் கிறிஸ்து பிறந்தார். எனவே உங்கள் வாழ்க்கையில் இந்த விசுவாசத்தை நீங்கள் வந்து தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள். அதனால் எபிரேயரில் வாசிக்கிறோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம், எபிரேயர் 12 1-2 படிங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை போக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவும். பொறுமையோடே ஓடக்கடவும். ஸ்பீடெல்லாம் போண்டாம். எப்படி போனால் போதும்? எல்லாரும் ஸ்பீடாக ஓடுவாங்க, நம்ம எப்படி போனோம்? பொறுமையாக போகணும். ஸ்பீடாக போய் ஆக்சிடென்ட் ஆகிறத விட பொறுமையாக போய் சேஃபாக போயிடலாம். சரியா? எனவே நம்முடைய விசுவாச வாழ்க்கை என்பது என்னது? பொறுமை. விசுவாச வாழ்க்கை என்பது பொறுமை. இது நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும் போது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும், அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். எனவே இதெல்லாம் நான் பேசுகிறேன்னா நான் என்னமோ பெரிய ஆள் அப்படிலாம் கிடையாது. எப்படின்னா, யோசேப்பு போய் அந்த ஜனங்களுக்கு அவன் சாப்பாட்டை கொடுத்தான், அவன் அங்கே ராஜாவாக இருந்தான். ஆனால் இவங்களுக்கு அவன் யார்? சவுல், அவ்வளோதான். அந்த நாட்டுக்கு அவன் ராஜா, ஆனால் இவங்களுக்கு அதேமாரி நாமெல்லாம் யார் சொல்லுங்க? சவுல், அவ்வளோதான். இதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொண்டேன்னா நம்முடைய அன்பும் நம்முடைய ஐக்கியமும் மேன்மையாக இருக்கும். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, எபிரேயர்கள் கடிதம் 12ஆம் ரோமர் 12
12லேருந்து 6லேருந்து முடிய படிக்கணும். 12 6லேருந்து முடிய. நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே ஆ நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடியினாலே ஆ நம்மில் தீர்க்கதரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் ஆ விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவன். அப்போ அப்போ தீர்க்க தரிசனம் எப்படி தான் இருக்கணும்? விசுவாச பிரமாணம் விசுவாசத்திற்கு ஏற்றவா தான் இருக்கணும். அடுத்து ஊழியம் செய்கிறவன் ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன். பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். முதலாளியானவன் ஜாக்கிரதையா இருக்க கடவன். இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன். உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக. அப்போ இதுக்குள்ள என்ன இருக்கு? அன்பு இருக்கு. அந்த அன்பு எப்படிப்பட்டதா இருக்கணும்? மாயம் இல்லாத அன்பா. பார்க்க முடியுதா இன்னைக்கு? இதெல்லாம் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. அடுத்து அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள். ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சரியாதிருங்கள். சந்தோஷப்படுகிறவர்களோட சந்தோஷப்படுங்கள். அழுகிறவர்களோட அழுங்கள். ஒருவரோடொருவர் ஏக சிந்தையுள்ளவர்களாய் இருங்கள். மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். எல்லா மனுஷருக்கும் முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள். பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பரிசு செய்வேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழிவாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். அன்றியும் உன் சத்துரு பசியாய் இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு. அவன் தாகமாய் இருந்தால் அவனுக்கு ஆகாரம் பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. தீமையை நன்மையினாலே. அப்போ ஜெயிக்கிற வழி எது? அப்போ இதெல்லாம் யாருக்கு சாத்தியம் அப்படின்னா விசுவாசிக்கிறவனுக்கு தான் சாத்தியம். யாருக்கு சாத்தியம்? கர்த்தரை ரோமர் 12 எழுதியிருக்கு. இதெல்லாம் யாருக்கு? யாருக்கு? விசுவாசத்தின் பிள்ளைகளுக்கு. கரெக்டா? இதெல்லாம் யார் செய்வா அப்படின்னா கர்த்தரை விசுவாசிக்கிறவன் இதெல்லாம் செய்வான். இதை செய்யாத யார் முடியாதுன்னா கர்த்தரை விசுவாசிக்காதவன் சர்ச்சுக்கு போகலாம், பைபிள் படிக்கலாம், பாட்டு படிக்கலாம், காணிக்கலாம். அவரை விசுவாசிக்கலைன்னா இது என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. விளங்குதா உங்களுக்கு? அப்போ கர்த்தரை விசுவாசிக்கிறனுடைய செயல்பாடுகள் இப்படி இருக்கும். அல்லேலூயா. சரியா? இதுதான் கர்த்தர் நமக்கு எதிர்பார்க்கிற காரியம். நம்ம ரட்சித்தார்லா, நம்ம மீட்டார்லா, நம்மளை பெற்றார்லா, அதனுடைய முழு நோக்கமே இந்த ரோமர் 12 இதுதான். இது நம்ம வாழ்க்கையில் வெளிப்படும்னா உங்களை பார்த்து மற்றவங்க என்ன செய்வாங்க? பொறாமைப்படுவாங்க. இது வெளிப்பட்டால், இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டால் நம்மை பார்த்து என்ன செய்வாங்க? மற்றவங்க என்ன செய்வாங்க? பொறாமைப்படுவார்கள். நீங்கள் ஒன்றா பாருங்கள், தீமைக்கு நன்மை செஞ்சு பாருங்க, உங்களை பார்த்து பொறாமைப்படுவாங்க. கண்டிப்பாக பொறாமைப்படுவாங்க. யார்? எனவே நம்முடைய வாழ்க்கையில் மற்றவர்கள் பொறாமைப்படும்படி வாழ்வது எப்படி அப்படின்னா இப்படி தான். இப்படி வாழ்ந்தீங்கன்னா உங்களை பார்த்து மற்றவங்க என்ன செய்வாங்க? என்ன செய்வாங்க? என்ன செய்வாங்க? பொறாமைப்படுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வேணுமா வேண்டாமா? இதுதான் விசுவாசத்தின் வாழ்க்கை. அல்லேலூயா. ஆமேன். கர்த்ததாமே இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு வாஞ்சை வேண்டும். என்ன வேணும்? சும்மா இதெல்லாம் ஒர்க் ஆகாது. வாஞ்சையும் ஒரு தவிப்பும் வேணும். அப்படிப்பட்ட தவிப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறான்னு நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு வாஞ்சிக்கிறீர்கள்? ஒருவேளை இன்னைக்கு இல்லாமல் இருக்கலாம், இன்னைக்கு இல்லாமல் இருக்கலாம், சீரோவில் இருக்கலாம். அவருக்கு சீரோவை பற்றி பிரச்சனை இல்லை. டக்குன்னு ஒன்றை போட்டால் சீரோ என்ன ஆயிரும்? 10,000. சீரோ 10,000. நீங்கள் சீரோ நினச்சிக்கிட்டு இருக்கலாம், அது என்ன ஆயிடுச்சு? 10 ஆயிடுச்சு. நீங்கள் ஒன்று நினச்சிக்கிட்டீங்கன்னா ஒன்றும் அவர் வரவே மாட்டார். அவர் சீரோவில் இருக்கவன் தான் தூக்குவார். நீங்கள் வேணால் பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் சீரோன்னு நினைக்க மாட்டார். அவருக்கு உன்னை ஹீரோ ஆக்குவார்.
எனவே நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட நல்ல தகப்பன். தேவன் அப்படியாய் நம்மை நடத்துவாராக. ஆமென்.